எல்லாருக்கும் வணக்கங்க. ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய பங்குனி மாதத்தில் கோச்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் எந்த மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ரிஷப ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ரிஷப ராசிக்கு 11வது பாவகன் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் தொழில் ஸ்தானாதிபதியோடு சேர்ந்து ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான். நிறைய பேருக்கு தெரியும். இந்த பதிவு ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கும் பொருந்தும், ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் பொருந்தும். நீங்கள் ரிஷபராசியில் பிறந்திருக்கிறீங்கன்னா நிச்சயம் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்வாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரத்தை பற்றி தான் நம்ம அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் பார்க்க போகிறோம். இல்லை உங்கள் வீட்டில் யாராவது ரிஷபராசியில் பிறந்தவங்களாக இருந்தால் நிச்சயமாக அவங்களுக்கு உண்டான பதிவு இதுதான். பொதுவாக கோச்சார கிரக அமைப்புகள் நமக்கு சாதகமாக இருந்ததுன்னா அது சம்பாதிக்கிறதுக்கான நேரமாக இருக்காது, சாதிக்கிறதுக்கான நேரமாக இருக்கும். நம்ம சுய ஜாதகத்தில் என்ன தசை புத்தி நடக்குதுன்றது நமக்கு தெரியாது. ஆனாலும் கோச்சார நிகழ்வுகள் ஒரு சிலரை பெரிய லெவலில் கொண்டு போய் வச்சிரும். இன்றைக்கி சம்பாதிச்சவங்க, சாதித்தவங்க, 1000 பேருக்கு, 2000 பேருக்கு, 10,000 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய அந்த நிறுவனத்தார் எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சம் ஒரு நாளில் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருந்துருக்கும். இல்லை, அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டதுனால தானே அவங்க மேலே இருக்காங்க. அப்பேற்பட்ட சந்தர்ப்பம் தான், வாய்ப்பை தான் இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு பங்குனி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானத்தில், வாக்கிய பிரகாரமும் லாபஸ்தானத்தில், திருக்கணித பிரகாரமும் லாபஸ்தானத்தில். அப்போது சனி பகவான் தனகாரகனுடைய வீட்டில் இருந்து, குரு பகவானுடைய வீடு, தனகாரகன்னா குரு, சனி பகவான் தனகாரகனுடைய வீட்டில் இருந்து தனகாரகனுடைய சாரம் குபேரர் அவதரித்த நட்சத்திரம்ன்றது புரட்டாதி நட்சத்திரம். அப்போ புரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதத்தில் குரு பகவான் உங்கள் ராசியாதிபதியோட சேர்ந்து, உங்கள் ராசியாதிபதி உச்சம் பெற்று உங்கள் ராசியை சனி பகவான் பார்க்கிறார். உங்கள் ராசியை சனி பகவான் பார்க்கிறார். அப்போது தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான், தொழில் காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானத்தில் உங்கள் ராசியாதிபதியோட சேர்ந்து உங்கள் ராசியாதிபதி உச்சநிலையில் இருக்கும் பொழுது அந்த சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்கிறார். இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு ஒரு காலகட்டத்தில் உங்கள் வம்சத்தில் யாரும் வாழாத வாழ்க்கை வாழ்கிற மாதிரி சூழ்நிலையை உருவாக்கும். அதாவது இன்னைக்கு நீங்கள் விதைக்கக்கூடிய விதை, இந்த மாதத்தில் நீங்கள் விதைக்கக்கூடிய விதை எதிர்காலத்தில் உங்களுடைய சங்கதிகளுக்கு மிகப்பெரிய ஒரு அனுகூலங்களாக, ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பாக இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு, அதில் மாற்று கருத்து கிடையாது. என் தாத்தன் ஒரு 5 ஏக்கரை சொத்து சம்பாரித்து வச்சுருந்தார், 10 ஏக்கரில் சொத்து சம்பாரித்து வச்சுருந்தாருக்காரு அப்படின்னா அந்த மனசு அந்த நேரத்தில் ஒரு முடிவு எடுத்ததுனால தானே 5 ஏக்கரை 10 ஏக்கரை வாங்கியிருந்துருப்பார். இன்றைக்கி நம்ம பெருமையாக சொல்லிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி ரிஷபராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் சிந்தித்து செயல்பட்டால் உங்களுடைய சங்கதிகளுக்கு மிகப்பெரிய பொக்கிஷமான ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்துருவீங்க. மாற்று கருத்து இல்லை. என்ன சார் இவ்வளோ ஆவேசமாக சொல்கிறீங்க? உண்மையா சார்? சாமி சத்தியமாக உண்மை, மாற்று கருத்து இல்லை. சரி, எத்தனை நாள் இது நடக்கும் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம விதைக்கிறோம், விதைச்ச உடனே நம்ம பலன் எதிர்பார்த்துட போகிறதில்லை. 6 மாதம் 3 மாதம் விதைக்கிற விதையை பொறுத்து. ஒரு காய்கறி செடியை நம்ம விதைக்கிறோம்னா ஒரு 3 மாதத்தில் நம்ம பலன் பார்த்துடலாம். இதுவே ஒரு மரக்கன்று நம்ம நடுறோம்னா, தென்னங்கன்று நடுறோம்னா 4லேருந்து 5 வருஷத்தில் தான் நம்ம பலன் பார்க்க முடியும் இல்லையா? அந்த மாதிரி மரத்துக்கு அந்த மாதிரினா நம்ம போடக்கூடிய எஃபெக்ட், செய்யக்கூடிய தொழில் பங்குனி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 11 தேதிக்குள்ளார. சார் அதுக்கு மேற்கொண்டு நல்லா இல்லையா சார்? அது வேண்டாம். பங்குனி 1லிருந்து பங்குனி மாதம் 11க்குள்ளார வாழ்க்கையில் வளர்ச்சி அடையணும், சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த நாட்களை பயன்படுத்திக்கோங்க. அதுக்கு மேற்கொண்டு உங்களுக்கு நல்ல நாட்கள் இருக்க தான் செய்யுது. ஆனாலும் இந்த நாட்கள் எப்படி இருக்கும்னா மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும். இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலன் தர்றதில்லை பாருங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன் தரும். இது பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம். 1ஆம் தேதியிலிருந்து 11 தேதிக்குள்ளார
தொழில் ரீதியாக மிகப்பெரிய மாற்றம் வரும்னு நினைக்கிறவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு அற்புதமான காலகட்டம். இதில் இன்னொரு ஆச்சரியம் ஒன்று இருக்குது. என்ன சார் ஆச்சரியம்னா, தொழில் ஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி சாரத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். இதுதானே, உங்கள் ராசியாதிபதி லாபஸ்தானத்தில் தான் இருக்கார். அந்த லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய தனகாரகன் இந்த பங்குனி மாதத்தில் உங்கள் ராசிக்கு 2வது கட்டத்தில் தனஸ்தானத்தில், நல்லா புரிஞ்சுக்கோங்க, லாபஸ்தானாதிபதி தனகாரகன் ஒருத்தர் தான் இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு. யாருன்னா குரு. அந்த குரு இதுவரைக்கும் வக்கரத்தில் இருந்தவர் வக்கர நிவர்த்தி ஆயிட்டு, பங்குனி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து வக்கர நிவர்த்தி ஆயிட்டு தனஸ்தானத்தில் இருந்து தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதனை பார்க்கிறார். ஏன்னா புதன் 27ஆம் தேதி வரை, புதன் 27ஆம் தேதி வரை தொழில் ஸ்தானத்தில் தான் புதன் இருப்பார். மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா, தனஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தில் இருக்க தனகாரகன் சொல்லக்கூடிய குரு தனஸ்தானாதிபதியை பார்க்கிறார். தொழில் ஸ்தானாதிபதி தனகாரகனுடைய வீட்டில் இருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். தொழில் ஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதிக்கு வீடு கொடுக்குறாரு. அதாவதுங்க, நெசமாக சொல்லணும்னா என் உடம்பு சிலுக்குது. வாய்ப்பு அப்படின்றது எல்லாருக்கும், நான் முதல்ல சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் வாய்ப்பு வராது. ஒரு வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டவங்க தான் இன்றைக்கி சாதிச்சிருக்கிறாங்க. ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு 1லிருந்து 11க்குள்ளார பொக்கிஷமான நாள். அதுவும் உங்கள் ராசியாதிபதி உச்சநிலையில் இருக்கிற வரைக்கும் பிரமாதமான நாள். 11 தேதிக்கு மேலே உங்கள் ராசியாதிபதி 12க்கு வந்துடுறார். இதுவும் நல்ல நேரம் தானுங்க. எப்படி சார் நல்ல நேரம்னா, உங்கள் ராசிக்கு 12வது பாவகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம், எல்லா கிரகங்களும் இந்த 12வது பாவகத்தில் மறைவு, சனி உள்பட ராகு கேது உள்பட. ஆனால் இந்த சுக்கிரன் மட்டும்தான் விதிவிலக்கு. 12வது பாவகத்தில் மறைவு கிடையாது. 12வது பாவகத்திலிருந்து 6வது பாவகத்தை பார்க்கிறார். அதாவது உங்களுடைய திறமையை வெளிக்காட்டுறதுக்கு உண்டான நேரம், உடல் ரீதியாக இருக்கிற சங்கடம், மன ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதுக்கான நேரம். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்குதுங்க. எங்கேயுமே அதுக்கு வைத்தியம் இல்லை. 11 தேதிக்கு மேற்கொண்டு 27 தேதிக்குள்ளார இந்த உடல்ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் இருக்குது இல்லைங்களா, புதன். ஏன்னா அவர் தானே உடல்ஸ்தானாதிபதி. அப்போ அந்த உடல்ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகத்தை அந்த உடல்ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பார்ப்பதும், இந்த சுக்கிரன் 6வது பாவகத்தை பார்க்கறதுனால நம்மளுடைய உடல் ரீதியாக இருக்கிற நோய்க்கு ஏதோ ஒரு இடத்த தீர்வு இருக்குது. இது புத்திர பாக்கியத்துக்கும் அடங்கும், உடம்பில் இருக்கிற தொந்தரவுகளுக்கும் அடங்கும், மனசுக்குள்ளே இருக்கிற தொந்தரவுகளுக்கும் அடங்கும். 3த்துக்கும் சொல்கிறேனுங்க. ஏன்னா புத்திர ஸ்தானாதிபதினா ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு புதன் தான். அப்போ அந்த புதனை புத்திரகாரகன் சொல்லக்கூடிய குரு பார்க்கிறார். 27 தேதி வரை பார்க்கிறார். அப்போ ஐன சுகஸ்தானத்தில் சுக்கிரன் வரார். ஐன சுகஸ்தானம் அப்படின்னா ஒரு கணவன் மனைவி அப்படின்னா அவங்களுடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்கான நேரம். அன்பு அந்த எப்படி சொல்கிறதுனா, அவங்களுடைய கருத்து வேறுபாடெல்லாம் சரி செஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஐன சுகஸ்தானம்னு சொல்லுவாங்க. அந்த இடம் சிறப்பாக இருக்கணும். அந்த இடத்துல ஒரு சுபகரங்கள் வரும் பொழுது தான் கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் ஏற்படும், புத்திரபாகியம் ஏற்படும், இப்படி நிறைய சொல்லலாம். அப்போது இந்த 11 தேதிக்குள்ளார 27 தேதிக்குள்ளா, 11 தேதிக்கு மேலே 27 தேதிக்குள்ளார உடல் உபாதைகள் சரியாகிறதுக்கான வாய்ப்பு, உங்களுடைய முன்னேற்றத்தில் இருக்கிற தடைகளெல்லாம் நீங்கிறதுக்கான வாய்ப்பு, முக்கியமாக புத்திர பாக்கியம் உருவாகிறதுக்கு உண்டான சந்தர்ப்பம். மாற்று கருத்து கிடையாது சாமி. பிரிஞ்சு போன தம்பதிகளெல்லாம் அந்த நேரத்தில் ஒன்று சேருவீங்க. கைவிட்டு போன பொருளெல்லாம் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 11 தேதிக்கு மேற்கொண்டு 27 தேதிக்குள்ளார இந்த நேரத்தில் ஒரு சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கான சந்தர்ப்பம் உருவாகும், அல்லது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நிரந்தர குடியுரிமை வரும், இல்லை நீண்ட நாள் கனவாக மண்மனை உருவாக்கணுமே அப்படின்ற ஆசை இருக்கும் இல்லையா, இந்த நேரத்தில் நல்லது நடக்கும். சார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, இதுக்கு ஆதாரம் என்னன்றது எனக்கு தெரியல. கை கொடுத்தா மேலலாங்க, வார்த்தை கொடுத்தோம்னா மேல முடியாது. மாட்டுக்கு பல்லு முக்கியம்னா மனுஷனுக்கு சொல்லு முக்கியம்னு சொல்லுவாங்க. நான் ரொம்ப காலம் ஒரு போர்டு வச்சு தான் பலன் சொல்லிகிட்டு இருந்தேன்.
நான் எந்த அடிப்படையில் பலன் சொல்கிறேன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் அந்த ஒரு வேலை செய்துட்டு இருந்தேனுங்க. ரொம்ப நாள் கழித்து நான் உட்காந்து பலன் சொல்லிகிட்டு இருக்கேன். இதுக்கு ஆதாரம் கொடுக்குறேன் பாருங்கள். பொதுவாக இந்த மனை அப்படின்னா அதுக்கு உகந்த கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு உகந்த கிரகம் இல்லை, அதுக்கு ஒரே ஒரு கிரகம் செவ்வாய் மட்டும்தான். செவ்வாய் உங்கள் ராசிக்கு 10வது பாவகன் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வையில் இருந்து உங்கள் ராசியை பார்க்கிறாருன்றது ஒரு புறம் இருக்கட்டும். செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்கிறாரு, உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்தை பார்க்கிறார். அதாவது மண்மனை சம்பந்தப்பட்ட இடம் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த இடத்த பார்க்கிறார். இதன் மூலமாக ரிஷபராசியில் பிறந்தவங்க வெளியூரில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, உள்ளூரில் இருந்தாலும் சரி, உள்நாட்டில் இருந்தாலும் சரி, மண்மனை உருவாகிறதுக்கான வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். எப்போ சார் கொடுக்க போகுது? 1ஆம் தேதியிலிருந்து 27 தேதி வரை. ஆனால் ரொம்ப அதிகமான ஒரு சூழல் வந்து அந்த 11 தேதியிலிருந்து 27 தேதிக்குள்ளார மண்மனை உருவாகிறதுக்கான வாய்ப்பு. மன நிம்மதி உருவாகும், நினச்சது நடக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கும். மற்ற கிரக அமைப்புகள் இந்த பங்குனி மாதத்தில் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு 100% சொல்கிறது வெறும் வார்த்தை, 1000% சொல்கிறேனுங்க. எப்படிங்க? 1000% சொல்கிறேன். பிரமாதமான ஒரு நேர காலங்களாக அமைய போகுதுன்றதில் மாற்று கருத்து இல்லை. அனுபவித்து சொல்லுங்கள். நான் இப்போவும் சொல்கிறேன், இவர் வள கொலான்னு பலன் சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிடாதீங்க. ஆதாரம் உங்களுக்கு சொல்லணுன்றதுனால தான் இந்த வார்த்தை சொன்னேன். கமெண்ட்டில் ஒருத்தர் சொல்லியிருந்தார், அது ஏதோ ஒரு வார்த்தை, நான் வந்து பலன் மட்டும் சொல்லுங்கள், எதுதோ சொல்லிட்டு போகிறீங்க, மோட்டிவேஷன் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அப்படியே கூட இருக்கட்டுமே, நான் சொல்கிற வார்த்தையில் ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு நீங்கள் வளர்றீங்கன்னா அது எனக்கு சந்தோஷம் தானுங்க. அப்படியே கூட வச்சுக்கோங்க. ஆனால் நான் சொன்ன விஷயத்தை செய்து பார்த்துட்டு அதன் பிறகு நடந்ததா நடக்கலையான்னு நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா உழைப்பு மட்டும் இருந்தாலும் வேலைக்காகாது, நேரம் மட்டும் சரியாக இருந்தாலும் வேலைக்காகாது. உழைப்போட நேர காலங்களும் சாதகமாக இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஒரு குதிரைனாவே எல்லா குதிரையும் ஒரே மாதிரி தான் ஓடும். ஆனால் அந்த குதிரையில் யார் பயணிக்கிறாங்கன்றது தான் நமக்கு முக்கியம். வெறும் குதிரையை விட்டோம்னா அது ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் தான் போகும். அது மேலே ஒருத்தர் உக்காந்துக்கிட்டு பயணிச்சா அந்த குதிரை 50ல் போகிற குதிரை 100ல் போகும். சரியா? அந்த மாதிரி யார் வழி நடத்துகிறாரு, என்ன நம்ம செஞ்சுக்கிறோன்றது தான் முக்கியம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த நேரத்தை சாதகமான முறையில் பயன்படுத்திக்கோங்க. பிரமாதமான நேரம். அதுபோக இந்த வாழ்நாள் முழுவதும் பலன் அப்படின்ட்டு ஒரு ஜாதக புத்தகத்தை நான் எழுதி கொடுத்துட்ருக்குறேன். இன்னும் 2 மாதத்துக்கு தான் இந்த வேலையை நான் செய்ய போகிறேனுங்க. தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. ஒருத்தருடைய வாழ்நாள் முழுவதும் தசாபுத்தி பலன், கோச்சார பலன், எல்லா விதமான பலனும் இதில் நான் எழுதி கொடுத்துப்படுவேனுங்க. இது ஒருத்தருடைய இண்டிவிஜுவல் ஜாதக புத்தகம். சரிங்களா? இந்த அளவுக்கு இருக்கும். 115 பேப்பர். ஒரு ஜாதக நோட்டே பார்த்திங்கன்னா 3/4 கிலோ வரும். சரிங்களா? தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் ரிஷபராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.